ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூன் சீரிஸோட 12th எபிசோட் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஷிண்டு வழக்கம் போல டார்கான் கேங்கே பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டார்கான் கேங்ல இருக்கிற சங்கரும் ராசப்பாவும் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு வருவாங்க. அதுல ஷிண்டு ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. லோ பென் சொல்லக்கூடிய ஒரு சிலையை பத்தி. அந்த சிலையில இருக்கிற ஆள் தான் என்ன கல்லாக்கிட்டு என்னோட மந்திரக்கல்ல பூமியோட 4 திசையிலையும் பரப்பி வச்சு அவனுக்கு வைக்கப்பட்டிருக்க சிலையில சில குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சா மத்த மந்திரக்கல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சிடலாம். அந்த சிலையை எடுத்துட்டு வர சொல்லிட்டு டார்கான் கேங்க அனுப்பி வைக்கிறாங்க. பட் அந்த சிலையை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜாக்கி எடுத்துட்டு வந்து அங்கிளோட ரிசர்ச்காக வச்சிருக்காரு. அந்த நேரத்துல ஜூலி வேகமா ஸ்கேட் எடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சிலையை மோதவே அந்த சிலை துக்கு நூலா உடைஞ்சிருது. இதனால ஜாக்கிக்கு ஜூலி மேல சமக்கம் வந்துருது. இதுக்கப்புறம் மத்த மந்திரக்கல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஜாக்கி எவ்வளவு திட்டினாலும் சரி ஜூலி அடங்கவே மாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஜூலி இதுக்காக ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் டார்கான் கேங் அந்த சிலை வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா சிலை இல்ல. சோ இங்க சிலை இல்லன்னா அந்த சிலையை வேற யார் எடுத்திருப்பான்னு யோசிக்கிறப்ப ஜாக்கியா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அங்கிளோட ஷாப்ல உடைஞ்சு போன அந்த சிலையும் இல்ல. ஜாக்கியும் அங்கிளும் டார்கான் கேங் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ நினைக்கிறப்பே பாத்தீங்கன்னா டார்கான் கேங் உள்ள வராங்க அந்த சிலையை கேட்டு. அங்கிளோட ஷாப்ல எந்த பொருளுமே உடையாத அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. ஜாக்கியோட ஃபைட்டிங் திறனை இங்க தான் நம்ம பார்க்க போறோம். சூப்பராவே ஃபைட் பண்றாரு. ஒரு பக்கம் அங்கிள் என்னன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் உடனாலும் ஜாக்கி உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு வேற மிரட்டிட்டு இருப்பாரு. ஃபைனலா சண்டையோட முடிவுல இவங்கிட்ட சிலை இல்லையேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டார்கான் கேங் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. டார்கான் கேங் சிலையை தேடி இங்க வந்திருக்காங்கன்னா அப்ப இங்க இருந்த சிலை எங்க போயிருக்கும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே திங்க் பண்றப்பதான் ஜாக்கிக்கு ஒன்னு தோணுது. வேற யாரு அந்த குட்டி பிசாஸ் தான் எடுத்துட்டு போயிருக்கும் ஜூலிய சொல்றாரு. ஜூலி மொத்தமா அந்த உடைஞ்சு போன சிலையை செக்ஷன் 13க்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. எதுக்காகனா குதிரை மந்திரக்கல்லை யூஸ் பண்ணிட்டு அந்த சிலையை மறுபடியும் ஒன்னாக்குறதுக்காக. அதன்படி அந்த மந்திரக்கல்லோட பவரை யூஸ் பண்ணிட்டு உடைஞ்சு போன சிலையை ஒன்னாவும் ஆக்கிடுறாங்க. அந்த குறிப்புகளை படிச்சா எதுவுமே இவங்களுக்கு புரிய மாட்டேது. இதை ஏன் இதோட வாயிலே நம்ம வர வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எலி மந்திரக்கல்லை பயன்படுத்துறாங்க. பட் இங்கதான் ஒரு விஷயம் நடக்குது. எலி மந்திரக்கல்லை யூஸ் பண்ண உடனே அந்த சிலைக்கு உயிர் வந்துடுது. லோப் என்ற கேரக்டர் யாருன்னா அரக்கர்கள் உலகத்துல அரக்கர்கள் எல்லாம் எதிர்த்து போராடின ஒரு போராளி. சோ இவரு பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஆளு. சோ அதுக்கேத்த மாதிரி தான் பேசுறாரு. என்னுடைய வேலையே மந்திர கற்களை நாலா பக்கமும் ஒளிச்சு வைக்கிறது தான், அந்நியர்கள் கையில படாம இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஜூலி என்ன சொல்றாங்கன்னா மந்திர கற்கள்லாம் இங்க தான் சேஃபா இருக்குன்றாங்க. மந்திர கற்கள் இங்க இருக்கு, அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மந்திரக்கல்லை நோக்கி போறாரு. அவ்வளவு பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஒரே பேப்பரை வச்சு பாத்தீங்கன்னா இவர் பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. தென் மந்திரக்கல்லையும் போயிட்டு எடுத்துக்கிறாரு. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் ஜூலி மட்டும்தான். பட் ஜூலி இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்றது தெரியல. அங்க பாதுகாக்கப்பட்டிருக்க மொத்த மந்திரக்கல்லையும் லோப்பவே எடுத்து வச்சுக்கிறாரு. அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறப்ப செக்ஷன் 13ல இருக்கிறவங்களா இவரை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் அவர் கையில இருக்க பேப்பரை யூஸ் பண்ணிட்டு ஏதோ மந்திர வார்த்தை போடுறாரு. எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இவரு ஜாலியா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஜூலிக்கும் கேப்டன் பிளாக் தன்னை வறுத்தெடுக்க போறாரோ சொல்லிட்டு ஒரு பயம். பட் பிளாக் என்ன பண்றாருன்னா இதுல உன் தப்பு எதுவும் இல்ல ஜூலி, டார்கான் கேங் தான் இவனை அனுப்பியிருப்பாங்க, இவனை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ட்ராக்ல கொண்டு ஜூலி அதுக்கேத்த மாதிரியே மலிப்பிடுறாங்க. தென் அங்க வர ஜாக்கி ஜூலி நீ திருந்தவே மாட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்கிறப்ப ஜாக்கி நான் நல்லது பண்ண நினைச்சேன், பட் அதுக்கு உயிர் வரும்னு எனக்கு தெரியல, இங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சு மந்திரக்கலை எடுத்துட்டுன்றாங்க. கஷ்டப்பட்டு ஜாக்கி எடுத்துட்டு வந்த மந்திரக்கல்லாம் ஜூலினாலேயே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் ஜூலியையும் வெளியே விடாம ஒரு செக்யூரிட்டியை போட்டுட்டு பாதுகாக்க சொல்லிடுறாங்க. அண்ட் லோப்பே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா மந்திரக்கலை ஒளிச்சு வைக்கிறதுக்காக இடம் தேடிட்டு இருக்காரு. ஜூலியும் வாஷிங் மிஷின்ல அதிகமா நுரைகளை ஏற்படுத்திட்டு அந்த செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் ஜாக்கி அந்த சிலையோட நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இவங்களை பாத்தீங்களா சொல்லிட்டு வரப்போற இடத்துல தான் கேள்வி கேட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. ஃபைனலா லோப்பேவையும் மீட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இந்த மந்திரக்கல் டார்கான் கேங் கிட்ட கிடைச்சதா ரொம்பவே ஆபத்தா முடிஞ்சிடும், அதை செக்ஷன் 13ல வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போராளி புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. அவங்கள பொறுத்தவரை எல்லாருமே தீய சக்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு. சோ ஜாக்கி கிட்ட அங்கேயே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜாக்கி பாவம் என்னதான் பண்ணுவாரு, பாவம் அடி வாங்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து ஜூலியும் பாத்தீங்கன்னா டெலிஸ்கோப் வழியா அந்த லோப்பேவை தான் பாத்துட்டு இருப்பாங்க. அவரு என்னன்னா ஜாக்கியை பறக்க விட்டுட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் ஹெலிகாப்டர்ல டார்கான் கேங் மந்திரங்களை தேடிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த டிராகன் கருவியை யூஸ் பண்ணிட்டு அதுவும் கரெக்டா லோப்பே இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துரும். அந்த பக்கம் போய் பார்த்தா லோப்பே ஜாக்கியை புரட்டி எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை இந்த சிலை செஞ்சிட்டு இருக்கு, இதை போயிட்டு நம்ம வால்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அண்ட் ஃபைனலா அந்த லோப்பே சிலை நம்ம ஜாக்கியை அப்படியே ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடும். எல்லாத்தையும் ஷிண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஷிண்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த மந்திரங்களோட சக்தினால தான் இந்த சிலை இப்ப நடமாடிட்டு இருக்கு. அந்த சிலை கிட்ட நீங்க மத்த மந்திரக்கல்ல பார்த்தது உண்மையா இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா கிடைக்கவே கிடைக்காது, உங்களை போட்டு பொளந்துருவாரு. நீங்களும் ஒரு போராளி மாதிரி போயிட்டு அவனை ஏமாத்தி அந்த மந்திரக்கல்ல வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வேற கொடுத்து விடுவாங்க. அட் சேம் டைம் ஜூலி லோப்பே கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ வெறும் சிலை தான், உனக்கு உயிர் கொடுத்ததே நான் தான், இந்த மந்திரக்கல் டார்கான் கேங் கிட்ட போக கூடாது, செக்ஷன் 13ல தான் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்க போராளிகள் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்க டார்கான் கேங் லோப்பே கிட்ட
தான் பேசுவாங்க. அரசர் தான் என்ன அனுப்பி வச்சாரு மந்திர கற்களை வாங்கி பத்திரமான இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. சோ வந்திருக்கிறவங்கள போராளிகள் நம்ம லோபே பாத்தீங்கன்னா அவரோட மந்திர கற்களை தரலாம் நினைப்பாங்க. ஆனா ஜூலியா இல்ல அவங்க பொய்யானவங்க தீய சக்தி அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றப்ப அங்க இருக்கிற ராசப்பா ஜூலியா தலைகளா தூக்கிடுவாரு. இதை பாக்குற லோபே பாத்தீங்கன்னா உண்மையான போராளி குழந்தைகளை துன்புறுத்த மாட்டான்னுவாங்க. அதே நேரத்தில் அவர் அசந்த நேரமா பார்த்து பீமா பெரிய காரை தூக்கி அந்த லோபே மேலே போட்டுருவாங்க. லோபேவை அங்கேயே மட்டை ஆக்கிட்டு மந்திரக்கல்லை எடுத்துட்டு போயிடுறாங்க டார்க் ஆங்காங், அதுவும் ஹெலிகாப்டர்ல. ஜூலியும் மந்திரக்கல்லை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க சின்ன பொண்ணு தானே, அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. லோபேக்கு சக்தி தரக்கூடிய அந்த பேப்பரும் கீழே விழுந்து கிடக்கும். அதை வச்சு மந்திரங்கள் பண்ணுவாங்க ஜூலி. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சடனா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கிரீன் லைட் எரிய ஆரம்பிக்கும். வேற யாரும் இல்ல, லோபே தான். அவர் பாத்தீங்கன்னா அழகா அந்த காரை தூக்கி போட்டு மறுபடியும் ஏஞ்சி நிப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்குற ஜாக்கி அங்க வந்துட்டு லோபே கிட்ட சண்டை போலாம் நினைப்பாரு. அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஜூலி சொல்லுவாங்க, இல்ல நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த வெற்றிக்குரிய காட்டுவாங்க. எப்படி ஏமாந்த அந்த தீய சக்தி கிட்ட சொல்லிட்டு லோபே ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. எப்படியாச்சும் அந்த மந்திரக்கல்லை மீட்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதனால அங்கிருந்து 3 பேருமே கிளம்புவாங்க மந்திரக்கல்லை வாங்கணும்ன்றதுக்காக. ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி 8 மந்திரக்கல் தானே இருக்கு, ஒரு மந்திரக்கல் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டார்கான் கிட்ட ஷிண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மந்திரக்கல் தான் அந்த சிலைக்குள்ள இருக்கு, அதுவும் முக்கியம் தான், அது வேணும், மறுபடியும் போய் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு டார்கான் அங்க அனுப்பி விடுவாங்க. வெறும் சிலையா இருந்தேன்னா எனக்கு எப்படி இப்ப உயிர் வந்துச்சு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஜூலி தான் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எலி மந்திரக்கல்னால தான் இப்ப நீங்க மறுபடியும் உயிர் பெற்றிருக்கீங்கன்னுவாங்க. அதனால இந்த மந்திரக்கல்லை வாங்குறதுக்கு மறுபடியும் அந்த டார்கான் கேங் வருவாங்கன்னு நினைக்கிறப்பே பாத்தீங்கன்னா தூரத்துல டார்கான் கேங் வர ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம லோபே என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் அவரோட பேப்பர் சக்தியை யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுவாரு. அண்ட் பீமாக்கும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிக் விடுவாரு. பீமா பறந்து போய் விழுந்து மட்டையாகிடுவாரு. டார்கான் கேங் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற மந்திரக்கல்லையும் எடுத்துப்பாரு. பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா சுத்தி ஷேடோ கார்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கையில இருக்கிற மந்திர கற்களை ஜாக்கி கிட்டயும் ஜூலி கிட்டயும் கொடுத்துருவாங்க. இதை நீங்க காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. ஜாக்கியும் ஜூலியும் மத்த மந்திர கற்களை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. தூரத்துல பாத்தீங்கன்னா லோபே ஷேடோ கார்ட்ஸ் கிட்ட சண்டை போடவும் ரெடியா இருப்பாரு. சடன் ஆஃப் த பிரேக்ல அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த எலி மந்திரக்களை தூக்கி ஜூலி கிட்ட போட்டுருவாரு. இதன் மூலமா அவரோட சக்தி போயிட்டு அவர் சிலையாவே அங்க மாறுறாரு. ஜூலியும் அவர் சிலையா மாறுறதை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிலையை அங்கிளோட ஷாப்ல தான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சிலையில ஒரு சின்ன மாற்றம் மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தம்ஸ் அப் தான். ஜூலியும் இவரும் ஃப்ரெண்டுன்ற காட்டுறதுக்காக. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. தென் ஜாக்கி கிட்ட உங்களுக்கு எது கலெக்ட் பண்றது ரொம்பவே பிடிக்கும் கேக்குறப்ப அவருக்கு சின்ன சின்ன ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்பவே பிடிக்கும் சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் எடுத்து காட்டுவாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு எதை கலெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க.